ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இரவு நேர வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா இன்னைக்கு தோசை ஊற்றணும், தேங்காய் சட்னி வைக்கணும். தேங்காய், பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி, பொட்டுக்கடலை மட்டும் எடுத்து போடணும். பொட்டுக்கடல் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கணும். என்ன மிக்ஸி கப்பில் அரைக்கலான் இருக்கீங்க வலிக்கண்ணம்மா? இதில் அரைக்க வேண்டாம், இதில் ஒழுங்காக வர்றதுக்கு ஒரு மிக்ஸி கப்பும், ஒழுங்கு இல்லாமல் வர்றதுக்கு ஒரு மிக்ஸி கப்புமா? அதனால 3 வச்சுருக்கேன். எதெல்லாம் ஒழுங்கு இல்லாததில் அரைப்பீங்க? அதுவுமே சரியா நமக்கு தோதுக்கு வராது. நம்ம தோதுக்கு வர்றதுக்கு அரைக்கணும். இந்த மீன் மிக்ஸி தான் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு. மீன் மிக்ஸி தான் அந்த காலத்தில் வந்த பாடி. இந்த பாடி அந்த காலத்தில் வந்தது, சூப்பராக ஸ்ட்ராங்காக அரைச்சி வச்சு கப்பை கழுவி ஊற்றிக்கலாம். மேலும் கீழுமா கொடுக்க வேண்டுமா? ஆமாம், கப்பை கழுவி ஊற்றியாச்சு. அப்புறம் கழுவையில் எடுத்துக்குவோம். இப்போ தாளிச்சு ஊற்றணும். தோசைகள்லேயே தாளிச்சு ஊற்றுவோமா? தாளிச்சு ஊற்றுறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தாளிச்சு ஊற்றினோடனே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், தாளிக்க கடுகும் பெருங்காயம் தான் போட்டு தாளிக்க. எதுக்கு? சட்னிக்கா? சட்னிக்கு. ஆமாம், தோசைகள்லேயே தாளிச்சு ஊற்றுறேன். புரிஞ்சிடுச்சா? நீங்கள் தாளிக்கிறதுக்கு என்ன ஒரு இது வச்சுருப்பீங்கள, ஒரு ஆமாம் ஆமாம், 3/4 கரண்டி. ஆமாம். நம்ம ஊரில் ஒரு கடையில் வாங்குவோம்ல கெட்டி சட்னி, அச்சு கொடுப்பா இல்லை, அது பிடிக்குமா உங்களுக்கு? வீட்டில் வைக்கிற சட்னி பிடிக்குமா? அங்கே வைக்கிறது நல்லாயிருக்கும். அப்போ வீட்டில் வைக்கிறது பிடிக்கல? பிடிக்கும். அடுப்பு பற்றிக்கும். இவ்வாறு வெங்காயம் அழுகி போச்சு. மாவை மூக்க வேண்டுமா? ஆமாம், கோலையில். அதில் என்ன ஏற்கனவே மாவு இருக்குது, தோசை ஊற்றின மாதிரியே? இது நேற்று இட்லி ஊற்றிட்டு மிச்சம் மாவு. இட்லியே இந்த கோலையில் எடுத்து தான் ஊற்றுனீங்களா? இல்லை இல்லை, இட்லிக்கு ஆட்டினதே 3 இல்லை வச்சோம். சரி, அதில் 1 இல்லை, இட்லி ஊற்றிட்டு மிச்சம் அது. வள்ளிக்கண்ணம்மா, இங்கே எங்களுக்கு ரொம்ப வேர்க்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வேர்க்குது. இனிமேல் அவ்வளோதான் நைட்டு. இங்கே பாருங்கள், நாங்கள் 3 ஜனகதவுமே திறந்துட்டோம். நைட்டுக்கு திறந்து வேர்க்குதா வேர்க்கலையா? வேர்க்குது. இன்னைக்கு தான் வேர்க்குது, நேற்றுலாம் கூட வேர்க்கல. இன்னைக்கு அப்போ அவ்வளோ வெயில் போட்டுருக்கு. ஆமாம், 100 டிகிரியை தாண்டி அடிச்சிருக்குமோ? அப்படியா? அப்படியா தான் இருக்கும். இப்போ சொல்லுவாங்க இல்லை, டிவியில் நாளை காலையில் சொல்லுவாங்க, இந்தந்த மாவட்டத்தில் 100 டிகிரியை தாண்டி அடிச்சுது, இந்தந்த மாவட்டத்தில் இது இவ்வளோ 90 டிகிரி அடிச்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு நல்லா தான் போச்சு. இப்போ நைட்டு தான் கொஞ்சம் சீரியஸாக போகணும். ஏன்? நைட்டு தான் கொஞ்சம் என்னமோ, மத்தியானம்லாம் பொறுமையாக நல்லா போச்சு. நைட்டு நீ வந்துட்டில்ல, அதனால ரொம்ப டென்ஷனாக போச்சு. டென்ஷன் பார்ட்டி? நீ இந்த டென்ஷன் பார்ட்டி. நான் இல்லை, நீங்கள். எத்தனை தோசை ஊற்றலான் இருக்கீங்க? 4 இட்லி இருக்குது, இட்லி சுட்டுக்கலாம்.
அப்புறம் தோசை வச்சுக்குவோம். தோசை கொஞ்சம் ஊற்றிட்டு அப்புறம் வச்சுக்குவோம். இன்னைக்கு காலையிலேருந்து என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க? இன்னைக்கு காலையில் என்ன ஒர்க் பார்த்தேன்? இன்னைக்கு காலையில் சாப்பிட்ருப்பீங்க. நான் போன உடனே சமைச்சது சாப்பிட்டு இட்லி ஒரு நடை அவிஞ்சிச்சு. நீ போகல. அந்த இட்லி எடுத்துட்டு அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அதை விளைக்கிழவிட்டு தான் சாப்பிட்டேன். அப்புறம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் செல்லு பார்த்தேன். டிவி பார்க்கல, டிவி நிறுத்திட்டேன். செல்லு பார்த்தேன். அந்த ராசி நட்சத்திரம் பார்த்த உடனே நிறுத்திட்டேன். அப்புறம் செல்லு பார்த்தேன். செல்லு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து விளைக்கழுவிட்டு இல்லை இந்த பாசிப்பயிறு ஊற வச்சுருந்தேன். பாசிப்பயிறு முளைக்கட்டி வச்சுருந்தேன். அது சாப்பிட்டேன் காலையில். டீ குடிச்சிருக்கு அப்புறம் அது சாப்பிட்டேன். அதை சாப்பிட்டு அது சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, பசிக்கலை. அப்புறம் போய் செல்லு பார்த்துட்டு படுத்திருந்தேன் கொஞ்ச நேரம். அப்புறம் வந்தேன் சரின்னு வந்தேன். விளைக்கழுவலாம்ட்டு விளைக்கழுவிட்டு சரி இனிமேல் சாப்பிடுவோன்ட்டு சாப்பிட்டேன். இட்லி வச்சு சாப்பிட்டேன். இட்லி வச்சு சாம்பார் சூப்பராக இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டேன். சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் திருப்பி போய் படுத்தேன். என்ன கூட்டுறது மட்டும்தான் வேலை. அப்புறம் என்னன்ட்டு படுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் எழுந்திரிச்சு முகப்பெல்லாம் கூட்டினேன். முகப்பெல்லாம் கூட்டி எழுதிட்டு அப்புறம் ஒன்றும் இல்லை இங்கெல்லாம் கூட்டிட்டு பார்த்தா குறைஞ்சு அந்த ஆட்டம் ஆடிச்சு. நாளைக்கு தான் மிளகாமல்லி எப்படி காய வைக்க போகிறோமோ இதெல்லாம் வறுத்து இதுங்கணும். நாளைக்கு இதெல்லாம் வறுத்து போடணும். மிளகாமல்லி வெயிலில் காய வைக்கணும். நாளைக்கு சத்து மாவுக்கு வேணா அரைக்கலாம்னு நினச்சிருக்கேன். 100 என்னென்ன சத்து மாவுக்கு தெரியுமா போடணும்? சத்து மாவுக்கு 100 பாதாம், 100 முந்திரி பருப்பு, கொஞ்சம் 100 பொட்டுக்கடலை, 100 கேப்பை, 100 கவனரிசி, அப்புறம் நிலக்கடலை பருப்பு, அப்புறம் ராகி, உளுந்து, கொஞ்சம் உளுந்து, கருப்பு உளுந்து, இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு மிக்சியிலே பொடி பண்ணலாம்னு சொல்கிறாங்க. மிக்சியில் பொடி பண்ண வருமானு தெரியல. யார் சத்துமா நீங்கள் மட்டும் தானே சாப்பிடுவீங்க? நானும் சாப்பிட மாட்டேன். அது காப்பிக்கு பதிலாக அதை போட்டு குடிக்கலாமா? சூப்பராக இருக்குமா? இதை யார் உங்களுக்கு சொன்னது? பிருந்தாஸ் கிச்சன். பிருந்தா. ஏன் உள்ள டீ காஃபி குடித்தா உலகமே அதான் குடிக்கிறது, வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. டீ காஃபி நல்லதில்லை, ஒரு ஏஜ் வரைக்கும் தான் அதில். அப்புறமெல்லாம் ஏஜ் ஆகிடுச்சுன்னா அதில் தெம்பு இல்லாமல் போயிடுது. இந்த சத்துமாவு குடித்தா ஏஜ் ஆனவங்க கூட சின்ன வயசு மாதிரி ஆயிடுவாங்க. இப்போ உனக்கு சின்ன வயசு ஆகுமா? ஆமாம், தெம்பு இல்லாமல் போயிடுதுங்க. ஏன் நீ எல்லாம் எதையும் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறிய? நல்லதை எப்பயும் ஏற்றுக்கணும். நல்லதை எப்பயும் ஏற்றுக்கிறதுக்கு யாரும் கெடுத்து. சத்து மாவு குடித்தாலும் தான் எல்லா நோயும் வருது. அதுக்கு டீ காஃபி குடிச்சு வந்ததே இப்போ நல்லது. இப்போ என்ன தோசை அகலகலமாக ஊற்றுறீங்க விட்ருக்கு? கொஞ்சம் லேசாக ஊற்றுறேன். திடீர்னு வள்ளிக்கு நமக்கு தேங்காய் சட்னி வச்சோம்னா எப்படி தோணுச்சு? ஆமாம், தேங்காய் வாங்கியே ஃப்ரெண்ட்ஸ் 20 நாளைக்கு மேலே இருக்கும். ஒரு தேங்காய் வாங்கி இன்னைக்கு தான் ஒரு தேங்காய் வாங்கிட்டு இருந்தேன். சந்தையில் அன்றைக்கி வாங்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். சந்தையில் அன்றைக்கி வாங்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். போன வாட்டி அமாவாசைக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் தேங்காயோட. சரி, அதுக்கப்புறம் வாங்கவே இல்லை. அது 29ஆம் விட்டோம்தான். அப்போ உள்ள தேங்காய் தான் வச்சுருந்து அதுக்கப்புறம் அந்த தேங்காயும் இங்கே இது எண்ணெய் ஆட்டுறது கொண்டாந்து வச்சுட்டேன். 15 நாள் ஆச்சுல்ல? ஆமாம், அதனால தான் இன்னைக்கு தேங்காய் வாங்கணும்னு ஒரே முடிவாகும். சட்னி சாப்பிட்ட நாள் ஆச்சு. ஆமாம், இந்த தக்காளி சட்னியே சாப்பிட்டு போர் அடிக்குது. தக்காளியே போட்டு பண்ணி இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டு நல்லா இதுன்னுட்டு நல்லா சாப்பிட்டு இதுங்க மிச்சம் பண்ணி. நம்ம தேங்காய் மரத்தில் தேங்காய் இருக்கா? நம்ம குட்டி தேங்காயாக இருக்கு நம்ம வீட்டு. இப்போ வந்துச்சுன்னா குட்டி தேங்காயாக வரும்ல நம்ம வீட்டு.
நம்ம விட்டு பறிக்க ஒரு ஆள் வேணும். கேரளாலலாம் வெயில் இதில் இருக்காதுல்ல? வெயில் இருக்காது அங்கே. இங்கே வெயில் இருந்தால் மிதமான வெயிலாக தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்காது. அப்போ இங்கே ஏசி யார் வீட்லேயும் வச்சிருக்க மாட்டாங்களா? ஏசி வச்சிருந்தா ஹீட்டில் வச்சுருப்பா. அந்த காலத்தில் ஏசி தமிழ்நாட்டில் இல்லை இருக்கே. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்குல்ல, ஃபேனே நான் சொல்கிறது டவுட்டு, ஃபேனே ரொம்ப இதுதான் அந்த காலத்தில். அப்புறம் ஏசி இங்கிட்டு இருந்தது. அப்போ அப்படின்னு தானே வாழ்ந்தாங்க மக்கள். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அனுசரிச்சுட்டு வாழ வேண்டிய போய் வாழ்ந்தாங்க. ஒன்றி இயற்கையோடு ஒன்றி போய் தான் வாழ்ந்தாங்க. மழை வந்தா மழை, வெயில் வந்தா வெயில், குளிர் வந்தா குளிர். அப்படி இப்போதான் இயற்கையை செயற்கை ஆகிறாங்க. ஆனால் மிஷின்களுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது, வண்டிக்கெல்லாம் குளிர் வந்தா. அப்படியா? இட்லி இதில் இருக்குது சொல்லுவோம்னா போதும். இவ்வளோ இட்லி இருக்கேன். தோசை ஃபினிஷ்டா? இட்லி தோசை இருக்கு. 1 2 3 4 5 6 7 தோசை இருக்கு. தோசை ஃபினிஷ்டு ஃப்ரெண்ட்ஸ். இட்லி ஸ்டார்டட். இட்லி தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நீ இட்லி ஒன்று எடுக்கணும். அதனால கல்லை வச்சு அப்படியே வச்சு தோசை மாதிரி சுட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது. இந்த சுடுறது இருக்கு இப்படி. அது யாருக்கும் மற்ற ஆளுகளுக்கெல்லாம் தெரியாது. நம்ம ஒரு ஆளுக்கு நம்மளுக்கு தான் தெரியும். அவங்கெல்லாம் என்னடா இட்லியை சுட்டு சாப்பிட்றாங்கன்னு நினைப்பாரு. இது சுடுறது யார் அவங்க கற்றுக் கொடுத்தா உங்களுக்கு? ஆயா எல்லாம் சுட்டு சாப்பிடுவாரு. மறுநாள் பழைய இட்லி இருந்துச்சுன்னா அது தோசைக்கல்லில் போட்டு சுட்டு சாப்பிட்றது நல்லதா இல்லை தாளித்து சாப்பிட்றது? தாளித்து தான் சாப்பிடுவாங்க. நம்ம அப்பத்தான் விடலாம் தாளித்து தான் சாப்பிடுவாங்க. சுட்டுலாம் சாப்பிட மாட்டாங்க. அப்போ பெரிய உஸ்தி எல்லாத்துலேயும். வாங்குறது கடனாக இருந்தாலும் சாப்பிட்றதுலாம் பெரிய உஸ்தி. சுடுறதுக்கு இட்லிகளே நீங்கள் பாருங்க, இட்லியை எண்ணெயை ஊற்றி சுடுறது, ரோஸ்ட் பண்ணுறது. அப்படியே திருப்பி போட வேண்டும். அப்படியே திருப்பி போட்டால் முடிஞ்சிச்சு வேலை. மேலே கொஞ்சம் எண்ணெய். அது உள்ளெல்லாம் சூடு வராதுல்ல? சூடு வந்துருக்கும். சூடு வந்து இந்த பின்பக்கம் திருப்பி போடையில பாரு எப்படி ரோஸ்டாக இருக்குங்க. உள்ளே இருக்க இதெல்லாம் எல்லாமே வந்துடும். தோசை மாதிரி தான். இது கொஞ்சம் வேகட்டும். வெந்தம் அப்படி நேரத்தில் வந்துடும். ஆனால் இது வேறு யாருமே சுட மாட்டாங்க. நம்ம ஆளுகதான் சுடுவாங்க. வேறு யாருக்குமே சுடுறது தெரியாது. நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. ஏன் வலிக்கணுமா? ஆமாம். மிளகா காய போடணுமா, வடிக்கணுமா, நிறைய வறுத்து அரைக்கணும். ஆமாம், அவங்களுக்கு அந்த வேலை இருக்குது. எனக்கு கடைக்கு இடைக்கெல்லாம் போயிட்டு வர வேலை இருக்குது. லீவுங்கிறனால நாளைக்கு லீவு ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு சமைக்க வேண்டாம். இல்லைன்னா 5 மணிக்கு எழுந்திரிக்க வேண்டும். நைட்டு 10க்குள் தூங்க வேண்டும். இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறோம் நாங்கள். இட்லி சுட்டாச்சா? இட்லி சுட்டாச்சு. இந்த வெயில் காலத்துக்கு என்னென்ன குடிச்சா மம்மி நல்லது? இளநீ, லஸ்ஸி, பாலில் தயார் பண்ணுவாங்கல்ல, பாலில் தயிரில் புளிக்காத தயிரில் லஸ்ஸி, இளநீ, ஆரஞ்சு ஜூஸு, இந்த மாதிரி ஜூஸில் இதெல்லாம் குடித்தா நல்லது. வெள்ளரிக்காய், வெள்ளரிக்காய் இப்போ வர்ற வழியெல்லாம் விற்கிது எல்லா இடம். வெள்ளரிக்காய் தான் நல்லது. வெள்ளரிக்காய், அப்புறம் கொய்யாக்காய் விற்கிது நிறைய.
கொய்யாக்காயில சீசன் பொறுத்து வெயிலில் தான் காய்க்குமா? ஆமாம், அப்படித்தான் பொறுத்து. இதை பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கும் தெரியாது. இது இட்லி சுடுறது இதுக்கும் இட்லி பொடிக்கும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி எண்ணெய் ஊற்றி தான் சுடுறோம், அதனால டேஸ்ட்டாக இருக்கும். தோசை மாதிரியே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி தானே சுடுறோம். இட்லி தோசை அவ்வளோதான் இன்னைக்கு டின்னர். இட்லி தோசை இதுதான் டின்னர் இன்னைக்கு நைட்டு. தேங்காய் சட்னி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். ஹலோ மம்மி. விளக்குக்கு திரி பார்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே என்ன ஒரு சாமி ஃபோட்டோ கீழே இதுவாக எங்கே? அங்கே சின்ன சாமி. இதா, இது வைத்தீஸ்வரன் கோயில். அங்காளம்மன். அங்காரகன் செவ்வாய் பகவான். திரி மாத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் யோசிச்சேன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? இதையும் பற்றி யோசிச்சேன். என்னை பொழுதுபோதான் செய்தி. எதையும் பற்றி யோசிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு என்ன நடக்குதோ நடக்கிறபடி நடக்கட்டும்னு விட்டுற வேண்டியதான். என்ன நீ சாம்பிராணி போட்டு விளக்குல எண்ணெயே இல்லை, அதெல்லாம் எரிஞ்சிருச்சு. அந்த திரி ரொம்ப பெருசாக இருக்குது. அது எவ்வளோ மம்மி வாங்கினது? இது 5 ரூபா இருக்கும். ஒரு திரி 5 ரூபா. 5 ரூபாய்க்கு பரவாயில்ல, பெருசாக இருக்குண்ணா. 5 ரூபாய்க்கு அது நிறைய யூஸ் பண்ணலாம். கேஸ் நிறுத்திட்டேனா? கேஸ் நிறுத்தியாச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.